2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம். கராத்தே முனிப்பன் திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம். கணபதி வணங்கி, என் குலதெய்வ பெரியண்டிசாமா தாயை வணங்கி, அப்பன் கராத்தே முனிப்பசாமி வணங்கி, என் வீரசக்தி நாகம்மா தாயை வணங்கி, பிரபஞ்சத்தை வணங்கி, என் குருநாதர் என் மணிகண்டராஜை வணங்கி வாங்க. மாத பலன், மாதத்தின் வாழ்நாள் பலன், கோச்சார பலன்களை போகலாம். ஓகேங்களா? எப்படி இந்த கோச்சார பலன் எடுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு போதும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேர்களே, துலாம் ராசி நேர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது நம்ம எப்படி இந்த பதிவுகளை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னாக்கா, அதாவது ஒரு குழந்தை ஜனனமானவனே அந்த நேரம், அந்த நாள், அந்த மாதம், அந்த வருடத்தை வைத்து எப்படி நம்ம ஜாதகத்தை பலனை பார்க்குறோமோ அதுபோல தான் அதாவது துலாம் ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னாக்கா துலாம் ராசிக்கு எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பாவத்தை எந்தெந்த சாரம் வாங்கிட்டு பயணிக்கிறாங்களோ அதை மையமாக கொண்டு தான் நம்ம பலனாக சொல்லிட்டு வரோம். ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா துலாம் ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டம குருவில், அஷ்டம குருவில் நீங்கள் பயணிச்சிட்டு இருக்கிறீங்க. ஓகேங்களா? ரைட், ஓகே. இந்த அஷ்டம குருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நல்லது ஒன்றும் கெட்டது பண்ணுமானா கொஞ்சம் பிரச்சனை தான் கொடுக்கும். ஆல்ரெடி உங்கள் கிரக சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா அதாவது கொஞ்சம் பிரச்சனை கூடியதாக தான் இருக்குது. ஆனால் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது, பார்த்துடலாம். ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு முன்னுரை பார்த்துட்டு அப்படி உள்ள போயிடலாம். ஓகேங்களா? பதிவுக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த இதுக்கு யாருங்க அதிபதி? அப்போ 1 கூடையவன் 8 கூடையவன் சுக்கிர பகவான். அப்போ உங்கள் ராசி அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா துலா ராசினியர்களுக்கு சுக்கிரன் தான் அதிபதி. ஓகேங்களா? சுக்கிரன் தான் உங்கள் நாயகன். ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராசி அதிபதி பார்த்து தன் சார்ந்துக்கு 6ல் ராசிக்கு மீனத்தில். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதி, அதாவது 4 கூடை 5 கூடைவன் கும்பத்தில் ஆட்சி பட்ட சனியோட சாரத்தில் தான் அவர் வந்து வக்ரமாகிறார். ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 8 கூடைவன், அதாவது பார்த்தீங்கன்னா ரிஷப சுக்கிரன் தன் சார்ந்துக்கு 11ல் ராசிக்கு 6ல் அதே நிலையை பெறார். ஓகேங்களா? அடுத்தது 2 கூடைவன் 7 கூடைவன். ஓகேங்களா? அப்போ 2 கூடை 7 கூடை யார்? செவ்வாய் பகவான். அப்போ 2 கூடை சொல்லக்கூடிய விருச்சக செவ்வாய் பார்த்தீங்கன்னா தன் சார்ந்துக்கு 8ல் ராசிக்கு 9ல் மிதனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா புனர்பூசம் 2ஆம் பாதத்தில் பயணிச்சுட்டு இருக்கார். ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா புனர்பூசம் 2ஆம் பாதம் யார்? 3 கூடை 6 கூடை குருவோட சாரதை தான் உங்களை 2 கூடை 7 கூடை பயணிச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 7 கூடை சொல்லக்கூடிய மேச செவ்வாய் பார்த்தீங்கன்னா தன் சார்ந்துக்கு 3ல் ராசிக்கு 9ல் அதே அமைப்போட பயணிக்கிறார். ஓகேங்களா? ரைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 3 கூடையவன் 6 கூடையவன் யார்? குரு பகவான். அந்த 3 கூடையவன் குரு பகவான் தன் சாணத்துக்கு 6ல் ராசிக்கு 8ல் ரோகிணி 4ஆம் பாதத்தில், அதாவது சந்திரனோட சாரத்தில் இந்த ராசிக்கு 10 கூடையவன் சாரத்தில் பயணிச்சுட்டு இருக்கார். 8ஆம் இடத்துல மறைஞ்சி. ஓகேங்களா? ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் இடம் சொல்லக்கூடிய அதாவது மீனபுதன், இது மீனகுரு. ஓகேங்களா? அந்த மீனகுரு பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு 3ல் ராசிக்கு 8ல் அதே அமைப்பை பெறார். ஓகேங்களா? அப்போ 4 கூடை 5 கூடையவன் சனீஸ்வர பகவான். அந்த 4 கூடையவன் அந்த மகர சனி தன் சாணத்துக்கு 2ல் ராசிக்கு 5ல் கும்பத்தில் பூரட்டாதி 3ஆம் பாதத்தில் பயணிக்கிறார். அப்போ பூரட்டாதி 3ஆம் பாதம் யாருதுங்க? 3 கூடை 6 கூடை குரு பகவானோடது. ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராசிக்கு பாதகாதிபதி லாபாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான். ஓகேங்களா? சிம்ம சூரியன் தன் சார்ந்துக்கு 7ல் ராசிக்கு 5ல். ஓகேங்களா? அப்போ 5ல் பார்த்தீங்கன்னாக்கா சதயம் 4ஆம் பாதத்தில் புஷ்கர மாதம் வாங்கி ராகுவோட சாரம் தான் சதயம். ஓகேங்களா? புஷ்கர மாதம் வாங்கி நல்ல விதமாக தான் பாயிண்ட்டை வாங்கிக்காரு. வாங்கி 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. தன் வீட்டை பார்த்து வலுப்படுத்துறாரு. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் சொல்லக்கூடிய மீனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் புஷ்கர மாதம் வாங்கி பயணிக்கிறார். அதே மாதிரி வந்து 12ஆம் இடம் சொல்லக்கூடிய கன்னி புதன். ஓகேங்களா? அது கன்னியில் கேது உத்தரம் 3ஆம் பாதத்தில் பயணிக்கிறார். ஓகேங்களா? அடுத்து ரைட், இன்னும் 2 பாதம் சொல்லாமல் விட்டாச்சு, மிஸ் ஆகிடுச்சு, சொல்லிடலாம். பார்த்தீங்கன்னா அது 9 கூடையவன் 12 கூடையவன் யார்? புதன் பகவான். அந்த 9 கூடையவங்க மிதன புதன் பார்த்தீங்கன்னாக்கா தன் சார்ந்துக்கு 10ல் ராசிக்கு 6ல் மீனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீச்சமாகலை உத்திரட்டாதி ஆட்சி பற்ற சனீஸ்வர சாரம் வாங்கி அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீச்ச பங்கமாக தான் பயணிக்கிறார். ஓகேங்களா? அதே மாதிரி 12 கூடை பார்த்தீங்கன்னா தன் சார்ந்துக்கு 7ல் கன்னி புதன் 12 கூடையவன் தன் சார்ந்துக்கு 7ல் ராசிக்கு 6ல் அதே நிலையில் பயணிக்கிறார். ஓகேங்களா? சரி நிலையில் இப்போ வந்து 4 மேலே டைம் ஆயிடுச்சு, 4 நிமிஷத்துக்கு மேலே. சரி, ஓகேங்களா? பலனு போயிடலாமா? ரைட்டு, போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அஷ்டம குரு இந்த பயணிக்கிறீங்க. ஓகேங்களா? இப்போ அஷ்டம குருவில் பயணிக்கிறனால பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் நீங்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் உஷாராக சூதனமாக தான் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஒரு பாயிண்ட் ஆஃப் கம்மியாக இருக்குமானா கம்மியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்ம கொடுப்பாங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா அனைத்தும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரி அமைப்பில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்து வாங்குறது இந்த மாதிரி அமைப்பு அனைத்தையும் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில்
கொஞ்சம் நம்ம ஒரு சேக் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அதனால தான் கொஞ்சம் அப்படி மேற்கொண்டு பலனை பார்த்துருவோங்களா. ரைட்டு ஓகே. இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பாயிண்ட் அப் இந்த காலகட்டங்கள் எல்லாமே இந்த மாதங்களில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதங்களில் பார்த்து குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடன் உடனே வாங்கி கொஞ்சம் பெரட்டுற மாதிரி தான் இருக்கும். தேவையில்லாத பிரச்சனை சந்திக்கிறது, தேவையுள்ள பிரச்சனை சந்திக்கிறது அனைத்து இந்த காலகட்டங்களில் அந்த பங்காளிங்க பிரச்சனை இதெல்லாம் பார்த்து இந்த காலகட்டம் வருமானு கேட்டாக்கா வரக்கூடிய கட்டாயம் இருக்குதுன்னு கேட்டால் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, டேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, எப்பயும் நடந்திருக்க பழைய பிரச்சனை, அந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு வழியில் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகளோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அணுகக்கூடிய ஒரு வாய்ப்பாக வருமானு கேட்டால் வரும். அப்போ பூர்வீகத்தில் உள்ள பிரச்சனைகள் வரும் ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஓகேங்களா. இது எல்லாமே பார்த்து இந்த காலகட்டம் வருமானு கேட்டால் வரக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது. இது கூட பரிகார நிலையை பார்த்தா ஒரு லிஸ்ட்டு போடணுங்க. அந்த லிஸ்ட்டு சொன்ன டைம் பத்தாது, நீங்கள் ஒரு அணுகுங்க நம்ம உங்களுக்கு சொல்லிக்கலாம் ஓகேங்களா. ரைட் ஓகே. அதாவது இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதாவது கோர்ட்டில் ஒரு விஷயம் நடக்குது, ஒரு கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்குது ஓகேங்களா. அப்போ 1000 கார்டு இன்சூரன்ஸு இதெல்லாம் போட்டிருக்கிறவங்க நடத்துகிறவங்க கோர்ட்டில் ஒரு கேஸ் வச்சு நடத்திட்டு இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த கொஞ்சம் எச்சரிக்கையோட தான் இருக்கணுங்க. பெருசாக ஒரு சாதகம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா கோர்ட் ஊழியர்களாக வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா. இந்த வக்கீல் ஐயா இந்த மாதிரி நீதிபதி எப்படி இருக்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்க எந்த மாதிரி துறையில் இந்த மாதிரி ராசிக்காராக இருந்தீங்கன்னாக்கா காலகட்டங்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். ஆனால் சின்ன ஒரு சம்திங் கொடுத்து ஒரு ஏதோ ஒரு கொஞ்சம் காப்பாற்றி விட்டுரும். ஆனால் அவங்க பிரச்சனை உள்ள இடத்துல தான் அவங்க வேலை பார்க்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆளுங்களுக்கு பெருசாக பாதிப்பு கொடுக்காது ஓகேங்களா. ரைட் ஓகே. அடுத்து வந்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி கொஞ்சம் பார்த்து எடுக்கணும்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பொருளாதார நிலை இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம கேட்டோம்னாங்க அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஒரு பற்றாக்குறை இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமான்னு கேட்டாங்க. கட்டாயம் பற்றாக்குறை சூழ்நிலைக்கு வருமானு கேட்டாங்க வரும் ஓகேங்களா. இந்த மாதிரி காலகட்டங்களில் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வீண் வம்பு வீண் சண்டை சச்சலாம் வரும். பெருசாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் உரம் சரியாக போயிடும். மீண்டும் சொல்லிக்கிறேன், வெளியூர் வெளிநாடு வெளி மாநில பயணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு இருக்காது. இதெல்லாம் அங்கேயும் ஒரு சேக்கு அங்கேயும் ஒரு வந்து பார்த்திங்கன்னா அது நிலம் நம்ம கூடங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன பிரச்சனை கொடுக்கும். ஆனால் இந்த அளவு பெருசாக கொடுக்காது ஓகேங்களா. கொஞ்சம் பார்த்து நிதானமாக சூதனமாக இருந்துக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமண காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் இல்லாமல் நம்ம இந்த காலகட்டங்களில் என்ன பண்ணுங்க, அதாவது 2ஆம் திருமண வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சுன்னா அந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும், எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்காது. நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து உஷாராக கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டாளிங்க போக்குவரத்து இதெல்லாம் பார்த்து காலகட்டங்களில் கொஞ்சம் சூதனமாக நிதானமான போக்கில் நம்ம ஒரு பயணிச்சிக்கணும் ஓகேங்களா. ரைட் ஓகே. அப்போ முதல் திருமணம் இதெல்லாம் எப்படிங்க இங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னாங்க அந்த காலகட்டங்களில் ஒரு பெருசாக ஒன்றும் வாய்ப்பு இல்லைங்க. கேந்திராபதி இன்னொரு பேர் திரிகோணம் தான் வாங்கியிருக்கிறபடி அவர் வீடு கொடுத்து பார்த்தீங்கன்னா 6க்கு போயிட்டார் ஓகேங்களா. அப்போ கல்யாணம்னு எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் ஒரு பிரச்சனையை கொடுத்து தான் நம்மளுக்கு ஒரு பாயிண்டை கொடுப்பாங்க. அந்த பிரச்சனை ஜெயிச்சு வரும்போது தான் நம்மளுக்கு அந்த ஒரு மாங்கலுக்கு தொட விடுவாங்க, பெண்ணுக்காக இருக்கட்டும் ஆணுக்காக இருக்கட்டும் ஓகேங்களா. அந்த ஒரு பாயிண்டை கொடுப்பாங்க ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு கூட்டாக தொழில் பண்ணுறோம்னா கொஞ்சம் கவனம் தேவை ஓகேங்களா. பட்டப்படிப்பு ஒரு கவனம் தேவை ஓகேங்களா. அது ஒரு அமைப்பில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஒரு பிஹெச்டி படிப்பு உயர்கல்வி படிப்பு இதெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா காலகட்டங்களில் பெருசாக அந்த வாய்ப்பு ரொம்ப குறைவுங்க. கொஞ்சம் பார்த்து நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கன்னா தான் அது முடியும் ஓகேங்களா. இப்போ வந்து ஆட்களை வச்சு நம்ம வேலை பார்க்குறோம், ஆட்கள் தொழில் பண்ணுறோம். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மருத்துவம் வச்சு நடத்துகிறோம், ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நான் ஒர்க் பார்க்குறேன், அது கந்துவட்டி பயன்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் நிறைய சொல்லுவேன் இல்லைங்களா. இந்த மாதிரி அமைப்பு அனைத்தும் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் என்ன ஒரு பாயிண்டை கொடுக்குனாக்கா அனைத்துலையும் உற்சாரம் இல்லைன்னா ஒரு சுரங்கத்தை காட்டிடும், ஒரு ஏமாற்றத்தை காட்டிடும், பெரிய நஷ்டத்தை காட்டிடும் ஓகேங்களா. அதெல்லாம் பார்த்து உற்சார நிதானத்தோடு நம்ம செயல்படணும். அதே மாதிரி பார்த்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா உண்டான வீட்டு மேலே கடன் வாங்குறது, வண்டி மேலே கடன் வாங்குறது இதெல்லாம் நடக்கும். நம்ம உடம்பு சரி பண்ணி தாயார் உடல்நிலை, நம்ம உடல்நிலை, மருத்துவம் பார்க்குறது இது அனைத்தும் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான வரும் ஓகேங்களா. அதை கொஞ்சம் பார்த்து நிதானமான போக்கில் இருக்கணும். அதே மாதிரி பூரிக்கத்தில் உள்ள பிரச்சனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இந்த பூரிக்கு இந்த மாதிரி காலம் தலையிடாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அது ஜோதிடம் மாதிரி கலைத்துறை இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா அது அரசியல் தொடர்பில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் அது கலைத்துறை சினிமாத்துறை எல்லாமே நீ எடுத்துக்கலாம். அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்லா இருக்கும், நிலையாக இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏதோ பிரச்சனைகள் சந்திப்பாங்க, போட்டி போராமைகள், அது மூலம் எதிர்ப்புகள் எதிரிகள் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வீண் விரயங்கள் செலவுகள் இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை நீங்கள் தொடர மாதிரி தொட்டு பயணிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுக்கும். அது குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் குழந்தைங்க ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். அதே புதுசாக குழந்தைங்க அப்ளை பண்ணுறேன் அப்படின்னாக்கா காலகட்டங்களில் அதுவும் கொஞ்சம்
நம்ம ஒரு சுணக்கணத்தை காட்டி தான் கொஞ்சம் அமைப்பை காட்டும். அப்போ இந்த காலகட்டங்கள் குழந்தை பிறகாம வந்து இந்த காலகட்டம் கண்டிப்பாக ஒரு ஒரு அலைச்சல் கொடுத்து ஒரு சிசேரியன் மூலியமாக தான் குழந்தைங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது இந்த மாதங்கள் அப்படி தான் கொடுக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி காலகட்டம் பார்த்திங்கன்னா லாபகரமாக இருக்கக்கூடிய அமைப்பு மூத்த சகோதரர் இந்த காலகட்டங்கள் நல்லா லாபகரமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருப்பாங்க. நல்ல பொழுதுபோக்கு அமைப்பு. அது சில பார்த்திங்கன்னா மூத்த சகோதரிகள் அவங்க ஒரு ஒரு ஓரளவுக்கு அமைப்பான ஸ்டேஜில் இருக்கிறவங்க பார்த்திங்கனாக்கா ஒரு விரும்பி திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு, சிலருக்கு ஒரு ஏஜ் இதானவங்களுக்கு பார்த்து 2வது திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் மாதம் வருமானு கேட்டால் வரும்னே சொல்லலாம். அப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா காதல் திருமணம் இதெல்லாம் வரும். ஆனால் கொஞ்சம் சின்ன தடை தாமதத்தை கொடுத்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? சரி, நீ எவ்வளோ சொல்லிட்டு போனால் டைம் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? 10 நிமிஷம் முடிஞ்சாங்க கட்டாயத்தில் இருக்கிறோம். இது வரைக்கும் கோச்சர பலன் தான். கொஞ்சம் அன்னகால ஜாதகத்தை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பான பலனை பார்த்துருவோம். நேர்முகம் பார்க்கும்போதும் ஆன்லைன் முடிஞ்ச ஜாதகம் பார்க்கும்போது ஒவ்வொன்றுக்கும் பரிகாரங்கள்லாம் என்னங்க புட்டு வச்சு சிறப்பாக பார்த்து ஒவ்வொரு தெளிவுபடுத்துகிறோம். ஓகேங்களா? ரைட் நேர்களே, உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ். ஜெய்வன், எம்இ அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.